எனக்கு ஒரு மாதத்துக்கு மளிகை ஜாமான் 1500 2000 தான் வரும். நான் அதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் எப்பயுமே மளிகை ஜாமான் வாங்க போகிறப்ப என்னென்ன பொருளெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது, என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். அதை மட்டும்தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா அந்த பக்கமே போக மாட்டேன். ஏன்னா நம்ம ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு வாங்கிட்டு அந்த ஒன்று யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று யூஸ் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆகிடும். அது குப்பையில் தான் தூக்கி எறிவோம். அப்புறம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொருளையுமே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அது ட்ரை பண்ணுறப்ப வேணும்னா அப்போக்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இப்போ ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம். அது அப்படியே போட்டு வச்சுருவோம். அது மாதிரி 100 கிராம் 200 கிராம்னு இந்த மளிகை ஜாமான் கடுகு சீரகம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போனோம் அப்படின்னா 1/2 கிலோ 1 கிலோ தான் இருக்கும். அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாதது எக்ஸ்பயரும் ஆகிடும். இந்த 100 200ன்னு வாங்கினீங்கன்னா காசு உங்களுக்கு மிச்சமாகும். அதுக்கு ஃப்ரோசன் ஐட்டம்னு சொல்லிட்டே ஒரு ரோ ஃபுல்லாக இருக்கும். இந்த பன்னீர், அதுக்கப்புறம் பாட்டில் ஜூஸ், அந்த மாதிரி சைடு நாங்கள் போகவே மாட்டோம். அது மாதிரி இந்த மேகி நூடுல்ஸ்லாம் எங்கள் வீட்டில் செய்கிற பழக்கமே கிடையாது. பிஸ்கட், சாக்லேட் அந்த ரோவும் போகாதனால எங்களுக்கு காசு ரொம்பவே மிச்சமாகும். எப்பயுமே வாங்குற பொருளில் மில்லட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான நட்ஸு, பயிர் வகைகள், பூஜை ஜாமான், அப்புறம் லிக்யூடு, ஹேண்ட் வாஷ், சோப்புன்னு எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். மொத்தமாக எனக்கு 2-2.5 மாதம் வரைக்கும் இந்த ஜாமான் எல்லாமே வரும். ஆக மொத்தத்தில் எனக்கு 3500 தான் பில்லு. அப்போ ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 1500 கம்மி தான்.